விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து எமது செய்தியாளர் கோபிநாத் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கோபிநாத், சொல்லுங்க, இப்ப விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சதவீத வாக்குகள் இதுவரை பதிவாகி இருக்கு? விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 11 சட்டமன்ற தொகுதியில் 3223 வாக்குச்சாவடிகளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிச்சு. இந்த வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா காலையிலேயே சுறுசுறுப்பா மக்கள் ஆர்வத்தோட வாக்களிக்க வந்தாங்க. 9 மணிக்கு மேல பலத்த மழை, மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தனால வாக்குப்பதிவு தொடர்ந்து மந்தமாச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஏராளமான பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கு. உளுந்தூர்பேட்டை, திருக்கோளூர் பகுதியில் ஏராளமான பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு மேலும் மந்தமடைந்தது. ஆனால் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் மழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வாக்குப்பதிவு மந்தமாச்சுன்னு சொல்லலாம். இதுல இப்ப நம்ம நிக்கிற பகுதி பாத்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற சாலமேடு கிராமம். இங்க பாத்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா காலை முதலில் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை விட்டு விட்டு பெய்து அந்த நிலைமையில இப்ப பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் கிராம மக்கள் ஆர்வத்தோட வாக்களிச்சிட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கிராம மக்கள், பெண்கள், அதிக அளவு பெண்கள், முதியோர்கள் எல்லாமே நேரடியாக பாக்குறோம். இந்த பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல இந்த பள்ளி கட்டிடத்துல இந்த கட்டிடத்தோரம் ஒதுங்கி அவங்க இந்த வாக்குப்பதிவு செய்யறதுக்காக இவங்க இந்த தயார் நிலையில் இருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிக கூட்டம் இவங்க வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால வாக்குப்பதிவுல ஒரு பெரிய அளவுல ஒரு மந்தம் ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் சுமார் பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் 1 மணி நிலவரப்படி சுமார் 50% இதுவரைக்கும் வாக்குப்பதிவா இருக்கலான்றது. இதுவரைக்கும் முழுமையான 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிலவரம் வரைக்கும் வரல. இதுவரைக்கும் 2 சட்டமன்ற தொகுதிகள் வந்திருக்கு. சுமார் பாத்தீங்கன்னா இது 1 மணி நிலவரப்படி 50% மேல் வாக்குப்பதிவு நடந்திருக்கலாம் மாவட்டத்திலிருந்து நம்ம அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மழை பெய்திட்டு இருக்கு. இப்ப மழை பெய்து பொருட்படுத்தாமல் பெண்கள் அதிக அளவு இன்னும் வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. கோபிநாத், இப்போ மழையினால விழுப்புரம் மாவட்டத்தில் வாக்களிப்பதில் மந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மழை பெய்த போதும் கூட வாக்களிக்க என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் அங்கெல்லாம் செய்யப்பட்டிருக்கு? இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா அந்தந்த கிராமங்களிலே வாக்குச்சாவடிகள் அங்க அருகிலே இருக்கிற பள்ளிகள் இருக்கிறதுனால இந்த பெரிய லெவல்ல வசதி செய்யப்படல. அதை பாத்தீங்கன்னா இவங்களை தானாகவே ஆர்வத்தோட வாக்களிக்கிறாங்க. இந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும், நம்ம நிக்கிற கிராமத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சுமார் இந்த இடத்துல மட்டும் சுமார் 3000 வாக்குகள் இருக்கு. இவங்க எல்லாமே தானாக வாக்களிக்கிறாங்க. வாக்குச்சாவடிகளுக்கு அருகில இந்த கிராமங்களுக்கு அருகில் வாக்குச்சாவடி இருக்கிறதுனால அது போக்குவரத்து வசதியோ மற்றபடி அரசியல்வாதிகளோ எந்த ஏற்பாடும் செய்யல. தானாக தான் மக்கள் வாக்களிச்சிட்டு இருக்காங்க.